லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் எடுத்து யாராவது வாசிங்க. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பொழுது விடிந்த போது, அதான் எனக்கு ஒரு பொழுது விடியாதா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிறார், பொழுது விடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை கூப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது விடியும், எப்பொழுது வெளிச்சம் வரும், எப்பொழுது நன்மை நடக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நமக்கு இந்த மிஷன் ஞாயிற்றுக்கிழமையில மிஷனரிகள் செய்த தியாகத்தை எல்லாம் நாம் பார்த்தோம், எல்லாம் செய்தோம், மிஷனரிகளுக்காக ஜெபித்தோம். ஆனால் தேவன் நம்மையும் ஒரு மிஷனரியாக இருக்கிற இடங்களில் நாம் ஒரு மிஷனரியாக மாற வேண்டும். நமக்கு பொழுது விடிந்திருக்கிறது, பொழுது விடிந்திருக்கிறது. 12 சீஷர்களை கூப்பிட்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன், தூதுவன் என்று பெயர். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் தான் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் தான் மற்றவர்களுக்கு தூதுவர்கள், நாம் தான் மற்றவர்களுக்கு நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லக்கூடிய தூதுவர்கள். அந்த நிலையில் தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். மிஷனரி என்றால் என்ன? மிஷனரி என்பது லத்தீன் சொல்லான மிசியோ என்ற ஒரு சொல். அது வந்து மிசியோ என்றால் அனுப்புதல் என்று பெயர். அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் மிஷனரி, அனுப்புதல். மிஷனரி என்றால் அனுப்புதல் என்று அர்த்தம், அனுப்புதல். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் அழைத்த ஊழியத்துக்கு இவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் இருக்கிற இடத்துல எனக்கு பொழுது விடிந்திருக்கிறது, நான் தான் அங்க அப்போஸ்தலன், நான் தான் ஒரு மிஷனரி. நான் இருக்கிற ஊர்ல நான் ஒரு மிஷனரி. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென். நீங்க தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார் அந்த ஊருக்கு. இப்ப நாங்கெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். எங்களை அங்க இருந்து இங்க அனுப்பி இருக்கிறார். நான் இங்க மிஷனரி. நான் என்ன செய்வேன்? அறியாமல் இருக்கிற ஜனங்கள், நம்பிக்கையற்று இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பிக்கை சொல்லி ஒரு புது நம்பிக்கை பிறப்பதற்காக, ஒரு புதிய மாற்றத்தை அவர்களுக்கு உண்டாக்குவதற்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இருக்கிற இடத்துல நான் ஒரு மிஷனரி. நீங்க எந்த இடத்துல தங்கி இருந்தாலும் மிஷன் மைண்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன எதற்காக வச்சிருக்கிறார்? மிஷனரிகள் வந்து நிறைய மாற்றத்தை செய்தார்கள். நான் என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையற்று இருக்கிறவனுக்கு நம்பிக்கையான வார்த்தையை சொல்ல முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு. நல்ல கவனிய, முந்தினவன் பேதுரு. 12 பேரை செலக்ட் பண்றார். எதுக்கு? மிஷனரிகளாய் மாத்துவதற்கு. இன்றைக்கு நாம் 12க்கு மேல அதிகமான மக்கள் இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல, நான் படிக்கிற ஸ்கூல்ல, நான் படிக்கிற காலேஜ்ல, நான் ஒர்க் பண்ற கம்பெனில நான் ஒரு மிஷனரி. சொல்லுங்க, நான் ஒரு மிஷனரி. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் தான் அங்க இருக்கிறார்கள். மிஷனரிகள் பார்த்த பார்வை நீங்கள் பாருங்கள். மூட பழக்கம் இருக்குதா? குடிகாரனா இருக்கிறானா? அம்மா அப்பாவை கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறாங்களா? தப்பானதை பேசுகிறவங்களா? நீங்க அந்த இடத்துல மிஷன் வேலையை செய்ய வேண்டும். அவங்களை சரிப்படுத்த வர வேண்டும், அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சீமோன் பேதுரு. அதுக்கப்புறம் வாசிங்க அப்படியே. பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு. இது 12 சீஷருடைய பெயர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:19-20 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 4:19வது வசனம், 20வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 4:19-20. நல்லா கவனி. என் பின்னே வாருங்கள், உங்களை ஃபாலோ மீ, என் பின்னே வாருங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு திருவிருந்துல பங்கு பெற வந்திருக்கிறோம். அப்ப நம்மளை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். மனுஷனை திருத்த முடியுமா? என்னால் திருத்த முடியாது, எனக்குள் இருக்கிற இயேசுவால் திருத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திருத்த முடியும். உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க, என்ன மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. இந்த உலகத்தில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்றாங்க, ஃபேஸ்புக்ல, அப்புறம் டெலிகிராம்ல, இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபாலோவர்ஸ் அதிகமான அதையும் ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சு இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொல்லியிருக்கார்? ஃபாலோ, என்ன ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்றி வாருங்கள். நான் உங்களை எப்படி மாத்த போறேன்? மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன். அப்படின்னா என்ன? மனுஷனுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது, மனுஷனுடைய எண்ணங்களின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நீ கொடுக்க வேண்டும், மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நாம இருக்கிற ஏரியால நாம தான் இவனை மாத்த முடியும், இவனை மாத்த அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சுவிசேஷ பணியும் ஜபமும் அவர்கள் செய்யும் போது தேவன் அவர்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை, சுவிசேஷம், இயேசு நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் மாறின போது எங்க வீட்டுல இயேசு நான் ஃபாலோ பண்றதை பார்த்துட்டு, என்னுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்துட்டு, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? நீங்க இருக்கிற ஏரியாவில் நீங்க தான் ஒரு மிஷினரி. நீங்க இருக்கிற ஏரியாவில் நீங்க தான் ஒரு மிஷினரி. அதை புரிந்து என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அதோட சொல்றது மாத்திரம் இல்ல, பிலிப்பு என்ன சொன்னார்? யோவான் 1:43 வாசிங்க. யோவான் 1:43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து, கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஃபாலோ மீ. திரும்ப கூப்பிடுறார், எனக்கு பின்னாடி, ஏன் பின்னாடி வந்தேன்னா உன் வாழ்க்கை மாறும், உன் எண்ணம் மாறும், உன் நினைவு மாறிடும், உன் சாப்பாட்டு முறையே மாறிடும், உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறும். எங்க போனாலும் எப்படிதான் போனோம்? நீட்டா போகணும். நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வந்தா கூட கல்யாணத்துக்கு போறத விட நீட்டா வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய எண்ணம் மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும். நம்ம எங்க போனாலும் நீட்டா இருக்கணும், நீட்டா போகணும். ஏன்னா மிஷினரிகள் வந்து செய்த காரியங்கள் தான். நம்முடைய வாழ்க்கை தரம் மாறணும், நம்முடைய நினைவுகள் மாறணும். அவரை பின்பற்றி போறோம்ல, அப்ப அவரை பின்பற்றி போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிதாபமா போய் நிக்கலாமா? நம்முடைய பரிதாபங்களை போய் எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கலாமா? காமிக்க கூடாது. தேவை இருக்கட்டும், கடன் இருக்கட்டும். ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு வீட்டுக்கோ போகும்போது எப்படிதான் போனோம்? எப்படி போனோம்? பிள்ளை குட்டியோட போகும்போது எப்படி போனோம்? நீங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இது போன ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நீங்க சொல்லணும், டே இந்த செருப்பை என்ன போடுற, வாடா போறவல்ல, நான் போய் ஒரு செருப்பு வாங்கிட்டேன், ஒரு ஷூ வாங்கி போடு, நீட்டா எங்க போனாலும் நீட்டா போ. ஏன்னா நம்ம அவரை ஃபாலோ பண்றோம். அடுத்தது பிலிப் என்ன செய்தாரு? யோவான் 1:46 அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு பிலிப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, இயேசுவை ஃபாலோ பண்ண உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பிலிப்பு ஊழியம் நாத்தான்வேல்ட்ட போய் சொல்ற, நாத்தான்வேல் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் கேளு. நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமா? அதற்கு பிலிப்பு வந்து பார். நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வருகிறார். நாத்தான்வேல் வர்றதுக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு, இயேசு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. நாத்தான்வேலே, வாசிங்க 47. இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை நம்ம போய், இப்போ நீங்களே இருக்கிறீங்க, ஒரு மனுஷனை எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்கள பாக்குறாரு. நன்றா கவனிங்க, நீங்க ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்கள ஆண்டவர் பாக்குறார். பார்த்து அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? வந்து பார்க்கணும், வர மட்டும்தான் செய்யணும். உங்க வேலை என்ன வேலை? வர மட்டும்தான் செய்யணும். மித்ததெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, கல்யாணத்துக்கு நோட்டி மட்டும் போதும், உனக்கு எல்லாமே இங்க ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. நீ வா, வந்து பார்.
வந்து பார் என்றான். உடனே பின்னாடி போறான். இயேசு பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யாரையாவது அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நீங்க அப்படி சொன்னோம், நீங்க வந்தா மட்டும் போதும், ஆனா வரமாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்களே எவ்வளவு பேரை கூப்பிட்டுருவீங்க, வரமாட்டாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, வரலையே அப்படிலாம் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வரும்போது, நான் அப்படி போயிட்டேன்னா, கூப்பிட்ட உடனே என்னை எத்தனை பேர் என்னை கூப்பிட்டாங்க தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு அக்கா இருக்காங்க. ஏ தம்பி, இந்த கிறிஸ்துமஸ்க்கு வாடா, இந்த நியூ இயருக்கு வாடான்னு வாங்க. அப்படி எப்படி டிவி கொடுத்து ஓடுறது, வர்றேங்கா, வர்றேன், கண்டிப்பா வர்றேங்கான்னு வர்றதே இல்லை, போறதே இல்லை. பிடிச்சாரா ஒரு நாள்? அல்லேலூயா. இப்ப ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அல்லேலூயா. எங்க போனாலும் அவர் தான், ஏசு 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 ஏசுன்னு தான். அதே போலதான் நீங்க சொன்னவங்க வராம இருக்கலாம், நீங்க கூப்பிட்டும் வராம இருக்கலாம். வருத்தப்படாதீங்க, ஒரு நாள் வரும், ஆண்டவர் அவங்களை உங்களை விட அதிகமா ஏசு ஏசுன்னு கூப்பிட வச்சிருவாரு. அல்லேலூயா. தேவன் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். மத்தேயு 9:9 வாசிங்க. மத்தேயு எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. உட்கார்ந்து இருந்த போது, மேத்யூ சாப்டர் 9:9 வசனத்தை வாசிங்க. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்த மத்தேயுன்னு ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து எந்த மறுப்புமே பேசல, ஃபாலோ மீன்னு சொன்னாரு, போயிட்டு. இன்னைக்கு இந்த மாதிரி கூப்பிடுறவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம சபை இடம் பத்துமா? பத்தாது. எதுவுமே கேட்கல. நல்ல வேலையில பொசிஷன்ல இருக்கிற, கவர்மெண்ட்ல வேலை, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாரு. என்ன வேலை சொல்லுங்க? வரி வசூலிக்கிற வேலை. நல்ல ஒரு வேலையில இருக்கும்போது இந்த வேலையை விட்டுட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்ன உடனே விட்டுட்டு வந்துட்டாரு. டாக்ஸ் கலெக்ட் பண்றாரு, இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இவ்வளவு முக்கியமான வேலை. ஆனா மிஷினரி பண்ணிக்க வா அப்படின்னு சொன்னா வந்துட்டார். உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டார். எதுவும் பேசல. அதே மாதிரி மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. இந்த அலையெல்லாம் அலசிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷனை பிடிக்கலாம் மாத்திரனா. மீன் பிடிக்கிறது ஈஸி, மனுஷனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லையா? மனுஷனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷனை அவ்வளவு ஈஸியா நீங்க பிடிக்க முடியாது, கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியாது. கடினமான வேலை. ஆனால் தேவ பலத்தினால், தேவனுடைய பிரசன்னத்தினால் அது சாத்தியம் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் பின்னாடி வான்னு சொன்னாரா, அவன் பின்னாடி போயிட்டான். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 12 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணி இந்த 12 பேருக்கு ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு நம்மளையும் செலக்ட் பண்ணி நாம அவரை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு 10:6 என்ன சொல்றாரு? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு மிஷன் ஊழியம். என்னன்னா, காணாம போயிட்டாங்க நிறைய பேரு. இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அப்படின்னா சொந்த குடும்பத்திலே நிறைய பேரை காணோம். சொந்த குடும்பத்திலே நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே ரட்சிக்கப்படாம, அவங்களுக்காக நீங்க எஃபர்ட் எடுங்க. வாரத்துல ஒரு நாள் முடிஞ்சா அந்த ஆத்மாவுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வரமாட்டான், வரலன்னு சொல்றதை விட ஒரு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை செலக்ட் பண்ணுங்க. வேற எதுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தூக்கி கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணாதான் கொண்டு வருவாரா? ஆமா, ஏன் ஜெபம் பண்ணா நல்லா கவனிங்க. சில ஆவிகள், பிசாசின் ஆவிகள் சில மனுஷர்களை ஆளுகை செய்யும். அந்த ஆவிதான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஆவிதான், அந்த ஸ்பிரிட் தான் அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். இப்ப அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு விலகணும் அப்படின்னா அந்த ஆவியை விட பலமான ஒரு ஆவி வேணும். அதை நம்ம ஆவியை கொண்டு அதை அடிச்சோம்னா அது எதிர்த்து அடிக்கும், மாம்சம். ஆனா நீங்க தேவ ஆவியே மாறும், இது மாத்தும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை கூப்பிட்டு விட்டுட்டீங்கன்னா அது பார்த்துக்கிறோம். அவனை அடிச்சு துரத்திட்டு அவனை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் முழுக்க அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அனைவருக்குமான காணாம போனா இஸ்ரவேல் குடும்ப வீட்டாரத்துக்கு போங்க. அப்படின்னா குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். முதல்ல குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஏற்கனவே உள்ள இருந்தவர்களை தேடி போங்கள். உள்ளே ஊழியம், முதல்ல உள்ள வீட்டுல தான் ஊழியம். அப்பதான் பூமியின் கடைசி பரியந்தம், அப்புறம் தான் வெளி ஊழியம். முதல்ல வீட்டை ஆயத்தப்படுத்தணும். வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா,
அண்ணன் தம்பி தங்கச்சி யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்களுக்கு நீ எத்தனையோ முறை சுவிசேஷம் சொல்லிட்டீங்க, இன்னும் ரட்சிக்கப்படல. நான் சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்காக ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்களுக்காக மட்டும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் நீங்க சொல்லாமலே அவங்கள ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் நீங்க தான் மிஷனரி. அதுக்கு தான் அவரை ஃபாலோ பண்றோம். அதுக்கு தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசுனுடைய பிரதானமான கட்டளை என்ன? மத்தேயு 28:18 பரிசுத்த ஆவி. மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, நல்ல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க ஒரு மிஷினரி, நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற தெருவுல, இந்த ஊருக்கு எதுக்காக என்ன கொண்டு வந்தாரு? நான் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் இயேசுவின் அன்பை சொல்லி அவங்க வாழ்க்கையின் தரத்தை குவாலிட்டியா மாத்தும். நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறாங்க, காரு வசதி குவாலிட்டியா தானே இருக்கான், நல்லா ட்ரெஸ் பண்றான், நல்லா தான் போறான், அவனுக்கு எதுக்கு சுவிசேஷம்? கலாச்சாரம் மாறி இருக்கிறது, ட்ரெஸ்ஸிங் மாறி இருக்கு, எல்லாம் மாறி இருக்கு, ஆனா மனசு மாறல. அவர்களுக்கும் தேவை. வெறும் தரித்திரருக்கு மட்டுமா? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இல்லாதவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அது ஒரு பக்கம். ஆனா வசதியானவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அந்த வழிவாசலை தேவன் திறந்து கொடுப்பார். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே வாங்க, ஒரு நாள் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள உங்களை கொண்டு போவார். நீங்களே நினைச்சு பார்த்துறாத இடம், நீங்களே என்னன்னா நம்ம அவங்கள கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாரு, ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா? இப்போ தேவைப்படுற இடத்துல நம்மளை கொண்டு போய் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். யோசேப்பு வந்து நீ பெரிய நாட்டுக்கே ராஜா, உயர் குல குடி மக்கள்னு சொல்லலாம், ஆனா அவன் மூலமா தான் உனக்கு ரட்சிப்பு. பார்வோனுக்கு யார் மூலம் ரட்சிப்பை கொடுத்தாரு? ஆடு மேய்க்கிற ஒரு கூட்டம், மாடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்திலிருந்து ராஜாவு பாட அரண்மனைக்கு சுவிசேஷம் போகுது. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்திலும் தேவன் என்ன பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் 1:8 சொல்றது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீர்கள். மிஷினரியா இருக்கிறோம், நாம் அவரை ஃபாலோ பண்றோம். அடுத்து நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் ஊழியம் செஞ்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் ஆட்கள் எதை பார்த்து வருவாங்க தெரியுமா? உங்க சாட்சியை பார்த்தா உங்க பின்னாடி வருவாங்க. நீங்க ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு அவன் சண்டை இவன் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் அவரை தெரியும் இவரை தெரியும் டூட்டுறீங்கன்னா ஓம் பின்ன ஒன்னும் இயேசு எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? நீயே இடரலா இருக்க முடியும். எப்படி இடரலா இருக்கும்? சாட்சி இருக்கணும். சாட்சி இருக்கணும். சாட்சி இல்லாட்டா உங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. வாழ்க்கை நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். சாட்சி இருந்தாதான் நம்ம மூலம் ஆண்டவர் கிரியை செய்வார், நம்ம ஜெபம் பண்றதுக்கு பதில் கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையின் தேவன் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சாட்சியை பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? நாம எப்படி நடந்து கொள்றோமோ அதை பொறுத்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இத சொல்றதுக்கு தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. நல்லா கவனி. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன தெரியுமா? எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். உங்களை நம்பி எத்தனையோ வாலிபர்கள் வரலாம், உங்களை நம்பி உங்ககிட்ட எத்தனையோ பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாக்குறீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க, ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முரட்டத்தனமா இருக்கிறானா வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு முறை சர்ச்சுக்கு எங்கன்னா உங்க ஊர்ல எதனா சர்ச்சு இருந்தா ஒரு முறை போயிட்டு போடா, உன் தரித்திர மாறுன்னு சொல்லு. நாத்தான் வேலை அப்படித்தானே கூப்பிடுற. ஒரு முறை வந்து பார், ஒரு முறை போயா, போனா கொஞ்சம் மாறும். இப்ப நானும் சுவிசேஷம் அப்படிதான் சொல்றேன். இங்க வாங்கின கூப்பிடல, உங்க வீட்டு பக்கத்துல உங்க தெருவுல எங்கேயாவது ஒரு சர்ச்சு இருந்தா ஒரு முறை போயிட்டு வாங்க. நாம சொல்லணும், ஒரு முறை வந்து பார். சரி, இங்கதான் வர முடியல, பக்கத்துல தான் இருக்குது, அங்கேயாவது போ, எங்கேயாவது போய் ரட்சிக்கப்படு.
வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். அதனால கிறிஸ்துனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதற்கு நெருக்கி ஏவுகிறது? அவன் வாழ்க்கையை மாத்தணும். ஆண்டவர் குடிகாரனா இருக்கிறானே, இவன் மாற மாட்டானா? மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அடுத்து ரோமர்ல சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். சொன்னவங்களுக்கே சொல்றது இல்ல, கிறிஸ்தவங்களுக்கே திரும்ப திரும்ப போய் வேலை செய்யறது இல்ல. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு. உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் சர்ச்சு, ஆனா மற்றவங்களுக்கு மீதி இருக்கிற நாள் எல்லாம் மற்றவர்களுக்கு போய் நம்ம வேலை செய்யணும். மற்றவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணியை கொடுத்துருக்காரு, தயவு செய்து துக்கப்படுத்தாது. வெளியில போய் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம், அப்படி எங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களே கேள்வி போடுவீங்க, கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட பெண்கள்லாம் நீ கஷ்டப்பட்டு வாழ்றது மத்தியில உங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல நீங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தோம், நீ என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னு நீங்களே யோசிங்க. ஒருவன் வருகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அவன் கடைசியில பெரிய பணக்காரன் இருந்தாலும் போயிட்டான். ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறான், மத்தேயு 8:19 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அவன் சொல்றான், ஐயா நீ எங்க போனாலும் உன்னை நான் ஃபாலோ பண்றேன், எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இவன் என்ன நினைச்சிட்டா, இவர் பின்னாடி போனா கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், நல்ல வீடு வசதி வாய்ப்பு, கட்டில் நல்லா படுத்து தூங்கலாம். அடே வா, என் பின்னாடி வர்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன ஃபாலோ பண்றேன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கே தலை சாய்கிறதுக்கு ஒரு கல் கிடைக்கல, நானே கல் தேடிட்டு திடுறேன் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலான்னு. நரிக்கு குழிகள் இருக்கு, ஆகாயத்து பறவை கூட கூடு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நானே நீ என்ன ஃபாலோ பண்ணி வரியா? என்ன ஃபாலோ பண்ண விரும்புறியா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்களில் வேறொருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறவங்களுக்கு சொல்றாரு, என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களை நான் அப்படியே வானத்தை போல உயர்த்திடுவேன், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன், வராதிங்க அப்படி நினைச்சு என் பின்னாடி வராதிங்க. ஃபாலோவர்ஸுக்கு சொல்றாரு பாருங்க, உண்மையை சொல்றாரு. அல்லேலூயா, நல்ல தேவன் உண்மையை சொல்றாரு. என் பின்னாடி நீங்க வரேன்னா, நீ ஏதோ மனசுல பெரிய ஆசையை வச்சுக்கிட்டு இப்படி ஆயிரலாம், அப்படி ஆயிரலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், சொத்தை சேர்த்துடலாம், அதை பண்ணிடலாம், ஆண்டவரை அப்படி ஆகிறோம் அப்படிலாம் நினைச்சு வராத. அதெல்லாத்தையும் விட என்ன நீ நேசிச்சு என்ன பின்பற்றி வந்தேன்னா, அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் கொடுக்கறது தான் அது. முதலாவது கொடுக்கறது நீயும் நானும் வாழணும், அதுக்கப்புறம் தான் அது வரணும். எனக்கு தலை சாய்க்கே இடம் இல்லைன்னு சொல்றேன். அப்ப குறுக்க ஒரு சீசன் போது சொல்றான், ஆண்டவரே நான் போயிட்டு, அப்பா இவன் பயந்துட்டான், அப்போ இதெல்லாம் கிடைக்காது போல, இந்த ஒரு சாக்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம், வீட்டுல ஒருத்தர் செத்துட்டா நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். இவன் ஒரு பாயிண்ட பிடிச்சி பேசுறான், அவன் விடலையே. அவர் என்ன சொல்றாரு, வா செத்து போனவன அடக்கம் பண்ணுவா, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்ன பின்பற்றி வா. எஸ்கேப் ஆகலாம் நான் பாக்குறேன், முடியாது ராஜா, வாய்ப்பே இல்லை. உள்ள வந்துட்டல, இனி நீ இதை விட்டு எஸ்கேப் ஆகும்னு நினைக்காத. மிலிட்டரியில ஒரு டைம் ஜாயின் பண்ணியாச்சு, எங்க டியூட்டி போட்டாலும் போய் செய்யணும். நான் அங்க ஏற மாட்டேன், இங்க ஏற மாட்டேன்னா எஸ்கேப் ஆக முடியாது. வேணா லீவ் எடுத்துக்கிட்டு வேணா போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு, எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிதான், இதோ உலக பிரகாரமான நன்மைக்காக மட்டும், உலகத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு மட்டும் இயேசுவை ஃபாலோ பண்றது இல்லை. அதெல்லாம் எனக்கு வரும், அதெல்லாம் எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல குடும்பத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார், நாம் அதை சரியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால கொசுருக்காக போய் நிக்காதீங்க, மெயினை பிடிங்க. மெயின் இயேசு, அவரை பிடிச்சா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்.
எல்லாமே வரும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலக சொத்துக்களை விட உன் ஜீவன் ரொம்ப முக்கியம். தங்கத்தை விட விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்படித்தானே வசனம் சொல்லுது. கோல்டை விட எது? ஃபெய்த் தான் ரொம்ப முக்கியம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம், அது இழந்து போவான். என் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறோம், அதை ரட்சித்துக் கொள்வான். பாவங்களை மூடுகிறவனாக நாம் மாறணும். பாவங்களை செய்கிற ஜனங்கள் மத்தியில போய் அவங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நமக்கு. இப்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு, மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களுக்கு எப்படி எல்லாம் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் பாருங்களேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இது யாருக்குன்னா, ஸ்பெசிபிக்கா யாருக்கு சொல்றாருன்னா, ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்கள், மிஷன் ஊழியத்தை செய்கிறவர்கள், மிஷினரிகள், மிஷன் கொடுக்கிறவர்கள். பிலிப்பியர் 4:19-20. தேவன் 4:19-20. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். 20. தேவன், அதாவது மக்கதனியா சபையை பத்தி பேசிட்டு வரும்போது இந்த வாக்குத்தத்தம் வருது. என் தேவன் கொடுக்கிற உங்களுக்கு, நல்லா கவனிங்கள், ஒரு மாதந்தோறும் 2000 ரூபாய் தசமமாக கொடுக்குறாரு. அவர் ஒரு நாள் உட்காந்து கணக்கு போடுறாரு. மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறோம். 10 மாசத்துக்கு 22 20, அப்புறம் 2 மாசத்துக்கு 4000, 24,000. 24,000 நம்ம ஏங்க கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? இப்படி 10 வருஷத்துக்கு கணக்கு போடுறாங்க. திரும்பி இதே 10 வருஷத்துக்கு 24,000 10 வருஷத்துக்கு போட்டா எவ்வளவு? அதிகமா வராது? அவ்வளவுதான் வருமா? 10 வருஷத்துக்கு அவ்வளவுதான் வரும். 25,000 ரவுண்டா பண்ணுங்க. 25,000, 25 × 10. ஓகே. எதுக்குங்க கொடுக்கணும்? அதுக்கு பிள்ளை பேர்ல ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணலாம், ஒரு நகை எடுக்கலாம், ஒரு எல்ஐசி கட்டலாம், ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போடலாம். உருப்படும், நல்லா வந்துருவீங்க சீக்கிரமா. அவர் விஷயத்துல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000மா 2,50,000 நின்றோம். ஹலோ, கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்காம சொல்றேன், அது கூட திவால் ஆயிரும். ஆனா அவர் சொல்றாரு, பரலோகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நான் தேவனுக்கு கொடுக்கும் போது, என் பிள்ளைகளுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நான் சொல்லுவேன், 10 லட்சம் ரூபாய் இல்ல 20 லட்சம் ரூபாய் செலவானாலும் என் தேவன் எனக்கு தந்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நான் டெபாசிட் பண்றது அங்க பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க திவால் ஆகுமா? அங்க திவால் ஆகாது. இங்கதான் 12 மணிக்குள்ள செல்லாதுன்னு சொல்றாங்களே, அங்க அப்படி கிடையாது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை உங்க சேர்த்து வைங்கள். அங்க திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை, பூச்சி துரும்பு எதுவுமே அழிப்பதில்லை. உங்க பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பூமியில பண்றதை விட முதலாவது எங்க பண்ணணுமா சொல்லுங்க? தேவனிடத்துல ஊழியத்துக்கு தசமமா காணிக்க, மிஷன் காணிக்க, கிறிஸ்துமஸ் கிஃப்ட், இதை நீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சு பாருங்க. ஒரு நாள் வரும், தேவனாகிய கர்த்தர் அதை எதிர்பார்த்து கொடுக்கல, கொடுத்து வைக்கிறோம், ஆண்டவர் நமக்கு நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் இங்க சொல்ல, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் யாருக்குள்ள? இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். உங்களுக்கு குறைவு, தேவன் அதை நிறைவே மாற்றுவார். எப்போ தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்க்கவே கூடாது. ஆண்டவர் கொடுக்கறத கொடுங்க, இதுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. தேவன் நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எழுப்பி நிற்போம்.